spy. In short, he is a goat of sats. ஸ்டார்ட் பண்ணதே அந்த பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், இல்லை யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சேனலாக தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். கேமராக்கு பண்ணி நல்லா பேசி காட்டிட்டு நிற்க வச்சாச்சு. பேசுகிறாங்கன்னு திக்கி நின்ட்டான். இவ்வளோ நேரம் உனக்கு சொல்லி கொடுத்துல என்ன வீரா அப்படின்னா, நீ ஆக்ஷனே சொல்லலடா. கண்ணர் ரெண்டும் என்ன மயங்கு 1000 ஆர்ஸ் பவர். ஓ இளவரசர் சார் பக்கத்து விட ஏண்டா ராஸ்கல். எங்கம்மா போடா. இல்லைங்க, நம்புற மாதிரி இல்லையே. அது அப்படிதாங்க. சரி ஆண்டி, பாய். 100K செலிப்ரேஷன், தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேக் ஒன்று வச்சு அதுக்கப்புறம் போட்டிருந்தாரு. அதுக்கு கீழே வந்து ஒரு கமெண்ட், அதான் 1 lakh வந்துருச்சுல, சேனலை விற்றுட்டு போயிருங்க. மூவி ஆடிஷன் போன உடனே அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணோன்னே இல்லைங்க நெக்ஸ்ட் இது ட்ரை பண்ண அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த இடத்துல என்னோட டேலண்ட்டை நான் ஷோ பண்ண முடியல. கவிதாவுக்கு தெரிஞ்ச விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், 9677362727. அது என் நம்பர். இதை தவிர வேறு தெரியாது. அவங்க டீச்சர் ஆக்சுவலி. அன்புன்னு அந்த ஒரு இது கிடைக்கவே இல்லை என் லைஃப்பில். கோமாளியாக தான் இருந்தேன். எல்லா இடத்துலையுமே நான் கோமாளியாகவே தான் இருந்தேன். இஎம்ஐ அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்னடா இஎம்ஐயான சோகமாக தான் நம்மள யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இஎம்ஐ அப்படின்னாலே எல்லாரும் சிரிக்க வச்சு, சிந்திக்க வச்சு, சந்தோஷப்படுத்தக்கூடிய நம்ம எந்த மாதிரியும் இல்லை என்ற டீம் தான் வந்திருக்காங்க. ஹலோ ஸ்ரீமதியை வந்து நிறைய பேர், முக்கியமாக கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து கேர்ள்ஸ் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு கோவத்தோட ஒரு ஹாய் சொல்ல முடியுமா? எல்லா வீடியோலையும் அந்த கோவமாகவே இருக்கீங்களே. ஹாய் ஹாய் இப்போ சிரிச்சுட்டே. மோஸ்ட்லி இந்த ஃபேமிலி கண்டென்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்கல்ல, ரொம்ப வந்து ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்? ஃபேமிலியாக உட்காந்து ஒரு டிவி சீரியல் எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்களோ அது மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணுங்கிறதா மோட்டோ. ஸ்டார்ட் பண்ணதே அந்த பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் இப்போ வரைக்கும் அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கும். எங்கேயுமே அதை விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமாம். கிட்ஸ் எல்லாரும் வந்து எப்படி நீங்கள் அவங்க ஸ்கூலுக்கு லீவ் இருக்க டைமில் கூப்பிட்டுட்டு வந்து டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஷெட்யூலில் எப்படி பண்ணுறீங்க? எல்லாரும் பிடிச்சி ஸ்கெட்யூல் அப்படி தான் பண்ணுவோம். ஸ்கூல் லீவ் சாட்டர்டே சண்டேஸ் அப்படி பண்ணுவோம். அப்படின்னா லாங் லீவ், இந்த மாதிரி குவார்டர் லீவு, ஆஃப் இயர் லீவ் அதெல்லாம் வருது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி லீவில் காசு பண்ணுவோம். தமிழ் யூடியூப் இண்டஸ்ட்ரியில் கிட்ஸை வச்சு த்ரூ அவுட்டாக வீடியோ பண்ணது நாங்கள் தான். ஸோ அதனால் அந்த ஒரு பெருமை இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பி. வீரா வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு பையன் பண்ணிகிட்டு இருக்கும்போது 1க்கு 10 தடவை உட்காந்து அவனுக்கு சாக்லேட்லாம் கொடுத்து உட்காந்து ஒவ்வொரு டைலாக்காக சொல்லி கொடுப்போம். சொல்லி கொடுத்து கேமராக்கு பண்ணி நல்லா பேசி காட்டிட்டு நிற்க வச்சாச்சு. பேசுகிறாங்கன்னு திக்கி நின்ட்டான். இவ்வளோ நேரம் உனக்கு சொல்லி கொடுத்துல என்ன வீரா அப்படின்னா, நீ ஆக்ஷனே சொல்லலடா. நீ ஆக்ஷனே சொல்லடா முட்டாள் அப்படின்னா. ஐயோ சாரி வீரா. ரோலிங் உதய கத்திட்டான். ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு நல்லா பண்ணிட்டான். நிறைய குறும்பு பண்ணுவான். ஆனால் ஆக்ஷன் சொன்னால் போதும் அப்படியே ஸ்டெடி ஆயிடுவான். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டக்குன்னு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரேபிட் ஃபயர் வந்து விளையாட போகிறோம். உங்களோட யூடியூப் சேனல்ல இருந்தே சில கொஸ்டின்ஸ்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட், ஆல் இன் ஆல் யாரு? அத்தை. ஆளினான் காரணீங்க. அடுத்து, ஷூட்டிங் ஸ்பாட் லேட்டாக வருது. அத்தை. இல்லை யார் சொன்னா? ஃபர்ஸ்ட்ல இருந்தது, இப்போ வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துடுறாரு. எமோஷனல் ஏகாம்பரம் யாரு? சுப்லட்சுமிகா. அந்த எமோஷனல் ஏகாம்பரம் நீங்க தானே? சதா. எங்க வீட்டுக்காரர் சொன்னா அவர் பேர் சொன்னா அழுதுருவாங்க. அச்சச்சோ அப்படிம்பாங்க. என்ன சொல்றான்னு தெரியாது, நம்ம பார்த்துட்டே இருப்பான் அப்படிம்பாங்க. அவ்வளவு லவ் இல்ல பாருங்க. சரியான சக்சஸ். கண்டிப்பா மறக்க முடியாது. ஏன்னா நீங்க அவ்வளவு லவ் பண்றீங்க தெரியுது. ஸோ அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவங்க லைஃப்ல. அவர் கொஞ்சம் சொல்லலாமே அவரை பத்தி? அன்புக்கு ரொம்ப ஏங்குவேன். சின்ன வயசுலேருந்து அன்பு ரொம்ப தேடினேன், கிடைக்கல. ஏன்னா என்கிட்ட யாருமே ஜெல்லாக மாட்டாங்க. ஒரு செட்டு இருந்தாங்கன்னா அவங்க கூட போய் ஜாயின் பண்ண விரும்புவேன். எனக்கு அன்புன்னு அந்த ஒரு இது கிடைக்கவே இல்லை என் லைஃப்பில்.
கோமாளியாக தான் இருந்தேன். எல்லா இடத்துலையுமே நான் கோமாளியாகவே தான் இருந்தேன். ஸ்கூலில் டான்ஸு போனால் சேர்க்க மாட்டாங்க, உனக்கு வரல நீ போ அப்படின்ட்டுருவாங்க. கபடி போவேன், ஸ்போர்ட்ஸ் எனக்கு ஏதோ ஒன்று, படிப்பை தவிர்த்து எனக்கு படிப்பு பிடிக்கல. இன்ட்ரெஸ்ட் தாண்டி வீட்டில் அதில் எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லை. நீ படிக்கணும், பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு, நான் வீட்டு வேலை நிறைய செய்வேன். ஸோ 5 பேர் எங்கள் வீட்டில், எல்லாரோடைய துணி துவைச்சு அப்படியே ஆப்போசிட்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டு புரட்டி போட்டுச்சு லைஃப். கல்யாணத்துக்கு முன்னாடி 5 பேர் துணி துவைச்சு அவங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுத்து, அப்போ தெருவில் ஃபுல்லாக எல்லா ஆன்டிஸ் கூட தான் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். அந்த அக்கா தான் கூப்பிடுவேன். எல்லா தெருவில் இருக்க எல்லாருக்குமே எனக்கு தெரியும். ஆனால் அன்பாக யார் பேசினாலும், யாராவது என்கிட்ட அன்பு கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே இதாகிடுவேன். அவங்க அதே இது ஒரு மாதிரி லேசாக ஏதாவது சொன்னால் கூட அது மாதிரி தான் எமோஷ்னல் ஆகிடுவேன். நம்ம உண்மையாக தானே பேசுவோம். அந்த மாதிரி அன்புக்கு ரொம்ப ஏங்குவேன். இப்போ வரைக்கும் அது இருக்குது. ஆனால் வீட்டுக்கு போயிட்டா எனக்கு அதுக்கு கொடுக்கறதுக்கு அட்சய பாத்திரம் மாதிரி அவர். எனக்கு சம்டைம்ஸ் கேள்வி நிறையா வரும். ஆனால் திட்டுவேன், நான் தான் அதிகமாக அவரை திட்டுவேன். நான் அவர் எப்படின்னா அமைதியாக இருப்பார். ரொம்ப நான் எவ்வளோ திட்டினாலும் அமைதியாக இருப்பார். நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அதை அவர் கொடுப்பாரு. நம்ம என்னெல்லாம் வெளியில் எதிர்பார்க்குறனோ, அப்போ அழுதுட்டு வந்தால் கூட அவங்கெல்லாம் பேசலைன்னா உனக்கு என்ன, எனக்கு இவங்க கூட பேசலைங்க, இந்த மாதிரி நினச்சி ஏதாவது சொன்னோன்னா அழாமல் பேசு, அழாத, உனக்கு எதாவது சொல்லணுன்னா அழாமல் சொல்லு, எதுக்கு நீ அழுதுட்டு சொல்கிற, அழக்கூடாது. அவருக்கு என் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தால் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். சண்டை அடிச்சிருவார். கல்யாணம் ஆன புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஜென் எப்படி நம்ம பார்த்து ஒருத்தர் வளர்ந்துட்டு போகல, அப்பாவை பார்த்து வளர்ந்துட்டு போனேன், எப்படி இருக்க மாட்டாங்க. எனக்கு அதிசயமாக ஒரு நடந்துச்சு எங்கள் லைஃபு. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா என்னோடய லைஃபே அவரை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எல்லாமே அவர் தான். காலையில் எழுந்திரிச்சு எனக்கு அவர் மட்டும் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணலைன்னா, நான் ஷூட்டுக்கு அவங்ககிட்ட கேட்டிங்கன்னு தெரியும். டைம் டிசிப்ளின் அவளுக்கு டைம் டிசிப்ளினாக நான் இருப்பேன்னு அவருக்கு தெரியும். 8:29 சொல்கிறாங்கன்னா 8:45 இருக்கணும் அப்படின்னு. அவர் எல்லாமே எனக்கு இந்த மாதிரி இந்த 10 மணிக்கு ஷூட் இருக்குது, அவுட்டோர் போகணும், 7 மணிக்கெலாம் போகணும் அப்படின்னா எனக்கு காலையில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு. காலையில் எழுந்துச்சி டிஃபன் பண்ணி கொடுத்து, பாத்திரம் தேய்ச்சி கொடுத்து, துணி துவைச்சி மிஷினில் மிஷினில் போட்டது காய போட்டுருங்க, இந்த மாதிரி பாத்திரம் கிடக்கு விளக்கிடுங்க. அவ்வளோ பாத்திரம் கிடக்கும். உங்களுக்கு தெரியும் பாத்திரம் தேய்க்கிறது எவ்வளோ எனக்கு பிடிக்காத இரிட்டேட்டு. காலையில் நான் நைட்டு போய் டயர்டில் படுத்து நான் நிறைய ஷூட் அட்டன் பண்ணதுக்கு காரணம் அதுதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஏதோ பண்ணியிருப்போம். ஆனால் ஷூட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய அவர் எனக்கு அவ்வளோ சப்போர்ட். எனக்கு அவங்க சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு எங்கள் அம்மானா என் 2 பிள்ளைங்களும், எங்கள் அப்பா அம்மானா எங்கள் வீட்டுக்கார் தான். எனக்கு எங்கள் அம்மா அப்பா அன்பு கிடைக்காத ஒன்று ஏன்னா அம்மா மதுரையினால கொஞ்சம் ரொம்ப தண்ணி பிரச்சனை அந்த மாதிரி வீட்டிலே இருந்ததில்ல. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அடி நிறையா, கல்யாணம் வரைக்குமே நிறையா அடி வாங்கியிருக்கேன். ஸோ அப்பா பேச மாட்டாங்களா, அப்பா பக்கத்தில் உட்கார வச்சுக்க மாட்டாங்க. ஸோ பக்கத்தில் உட்காரதுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ பக்கத்தில் உட்கார மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கின காலத்துலேருந்து இப்போ எங்கள் வீட்டுக்கார் அம்மா அப்பா தான் எனக்கு. ஹஸ்பண்ட்லாம் சொல்ல மாட்டேன், அம்மா அப்பா தான். அம்மா அப்பா மாதிரி தான் எனக்கு. அவர் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தான் என்றைக்குமே நினைப்பேன். அவரை நான் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காரு, ஆட்டோ டிரைவராக இருக்கார். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட் கார்டில் ஒர்க் பண்ணார். அது எனக்கு அவர் ஓனர் ஆக்கி பார்க்கணுன்னு ஆசை. அது நான் ட்ரை பண்ணேன். அப்புறம் ஆட்டோ ஓட்டினார். ஆட்டோவுக்கு சப்போர்ட் நிறையா பண்ணணும், ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணும். அவரை ஒரு அழகு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. போதும் நீங்கள் எனக்கு ஒரு நிறைய லெவலில் வந்துட்டோன்னா அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு 2 பேராவது வீட்டிலேருந்து ஒரு வீடு கட்டி கொடுத்து அவருக்கு ஒரு ட்ரீம் இருக்குது. அவருக்கு செய்யணும்னு ஒரு ட்ரீம் இருக்குது. அவரை நான் ஒரு அழகாக ஒரு ராஜா மாதிரி வச்சு பார்க்கணும். என்னன்னா அவரை கவனிச்சிக்கவே மாட்டார். எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதும் சரி, என் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியலப்பான்னு சொல்லுவார். அதையும் தாண்டி அவர்கிட்ட சண்டை போட்டு படிக்க வச்சுட்டுருக்கிறேன், எம்எஸ்சி படிக்க வச்சுட்டுருக்கிறேன். அவருக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்க மாட்டார். அவரை கவனிச்சிட்டதே கிடையாது. ஒரு செப்பல் பெஞ்சு போச்சுன்னா கூட வாங்கிக்க மாட்டார். எங்கள் 3 பேருக்குமே என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அப்பா, இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்க அவங்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். எனக்கு ஒரு நல்ல கணவர்லாம் சொல்ல மாட்டேன், அம்மா அப்பா தான். என்னுடைய ஆஃப்டர் மேரேஜ் லைஃபே திருப்பி போட்ட நான் எதுக்கெல்லாம் ஏங்கினேனோ அது எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கொடுத்துட்ருக்காரு. இந்த கண்ணீர் அத்தனையும் சந்தோஷத்தில் எனக்கு இப்படி ஒரு கணவரா அப்படின்னும் போது ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு ஒரு ஹக்கு மட்டும் கொடுத்துக்கிறேன். அடுத்து யாரு பாரி வள்ளல், அப்படியே வாரி கருணை மாதிரி அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எதை கேட்டாலும். ப்ரொடக்ஷன் ஹெட்டு கார்த்திகா அக்கா, என் ஒய்ஃபு. ஷூட்டுக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன்லையும் நான் வெளியே ஒர்க் பண்ணதில்லை. பட்
ட்ரஸ்ட்டு. அக்கா ப்ரொடக்ஷனுக்கு 100 ரூபா, என்ன திங்ஸ் வாங்குறேன்னு கூட கேட்க மாட்டாங்க. அக்கா ஒரு 500 போட்டு விடுங்க, அக்கா ஒரு 1000 போட்டு விடுங்க. ஏன் எதுக்குன்னு இப்போ வரைக்கும் கேட்டது. ஆல் செட் ரெடி ஆக்ஷன். யார் மாதிரி பண்ண போறீங்க? ரிச்சு வந்து ஒரு பேனா கையில கொடுத்தீங்கன்னா பென்னு கம் ஆன். அவரோட ட்ரேட் மார்க் அதுதான். அவர் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு இல்லையா? அப்பே இருந்து இன்னும் மாத்தாத ஒண்ணு என்னன்னா இந்த இதை வச்சிருப்பாரு. இந்த பேனாவை நம்மளாம் எப்படி எடுப்போம்? இப்படி தானே பென் ஓப்பன் பண்ணுவோம். ஆனா அவர் அப்படி ஓப்பன் பண்ண மாட்டார். இந்த வாய் தான் எப்படியாவது மாற்றான்னு தெரியல. அந்த பெண்ணை மறந்துடுங்க. அவங்ககிட்ட தான் ஒரு 3 பெண் வச்சிருந்தான். அடுத்த நாள் கேட்டா அந்த 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 பல் பதிஞ்சிருக்கு தெரியுங்களா? ஆமா, இங்க கிளாஸ்ல ஈஸியா கண்டுபிடிச்சான். ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அவன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, ஈஸியா கண்டுபிடிச்சான். அவரோட வெற்றிக்கு பெண் தாப்பா இருக்கு. நிறைய பெரிய பெண்ணே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா இவங்க 2 பேரும் வந்து மஃப்டியில் இருக்க போலீஸ், ஓகேவா? அவங்க 2 பேரும் நீங்க எப்பயும் அவங்க 2 பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்காங்க. எங்கேயாவது யாராவது இந்த மாதிரி செட்டப் பண்றவங்க வராங்களான்னு நீங்க அழகா போயிட்டு மேடமை சைட் அடிக்கிற மாதிரி அழகா அவங்க கிட்ட கொஞ்சம் சேட்டை பண்ணணும். அவங்க உடனே நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கணும். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு ஈடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் யாருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி போலீஸ்னு ரிவீல் பண்ணணும். இதான் உங்களுக்கான ஸ்கிரிப்ட். ஹே பிளாக் பியூட்டி. ஏய் ஏய் யாருங்க? என்ன வேணும்? என்னம்மா? இல்லை என்ன இங்கே வந்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? சும்மா பொழுது போல் அப்படியே பாடிக்கிட்டு இருக்கோம். என் கண்ணு 2 என்னம்மா எங்கும் 1000 ஆர்ஸ் பவரு. சார் பேர் என்ன? சார் பேர் என்னன்னு கேட்டேன். சார் பேர் ரொமான்ஸ் ரமேஷ்னு சொல்லுவாங்க. ரொமான்ஸ் ரமேஷ், ரொமான்ஸ் ரமேஷ்னு அப்படி பொதுவாக சொல்லுவாங்க. ஓ, இங்கே என்ன வேலையை வந்து பாடிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே அப்படியே நம்ம அப்படியே வேலை வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அப்படியே அப்போ சரி போக வேண்டியதானே? இங்கே என்ன பாட்டு கேட்குது? பஸ் வர வரைக்கும் அப்புறம் சும்மா இருக்குமா? அப்படியே சும்மா இல்லாம பாட்டு பாடுவீங்களோ? பேசிக்கா நாங்கள் சிங்கர்ல. ஓ, இளையராஜா சார் பக்கத்து விட நாங்க யாருன்னு நினைச்சேன்? மப்டில இருக்க பெண் போலீஸ்டா. மேடம் நான் அப்பயே நினைச்சேன் மேடம், நான் நல்லா பாடுவேன்னு சொல்லி பாடி காட்டினேன் மேடம். ஓ, இப்படித்தான் வர்ற பஸ் ஸ்டாப்ல நிக்கிற எல்லா பொம்பளைங்கிட்டையும் பேசிட்டு இருக்கியா நீ? இல்ல மேடம், எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதை செக் பண்ணிட்டு தான் நாங்க இப்படி மப்டில வந்து நிக்கிறோம். உருக்கி ராஸ்கல். மேடம் மேடம் யார் மேடம் கம்ப்ளைண்ட் பண்ணா? ஸ்டேஷனுக்கு வா சொல்றேன். அதான் மாமியார் வீடு வர்றியா? அப்ப கூட அப்படிங்கிற பாடா ஸ்டேஷனுக்கு. ஒரு லவ் சீன் நீங்கள் வந்து உங்களை ஒய்ஃபை ரொம்ப விரும்புறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும், ஓகேவா? நீங்கள் அழகாக கேமராவை பார்த்து அந்த அழகாக அந்த கோயம்புத்தூர் கொங்கு தமிழ்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து ரொம்ப அழகாக அப்படியே அவங்கள நீங்கள் அப்படியே உங்களை கேமராவில் பார்க்கும்போது ஏனுங்க அம்மனி அப்படிலாம் சொல்லி அவங்களை கூப்பிட்டு அப்புறம் அப்படியே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த லவ் எல்லாத்தையும் சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஃபுல்லாக இங்கிலீஷ் வரக்கூடாது, வேறு எதுவும் வரும், ஒன்லி கொங்கு தமிழ். ஏன் மாப்பிள்ள என்ன இருந்தாலும் உன்ற அத்தை பொண்ணு தானே, நீயே போய் பொண்ணு கேட்டுடலாம்ல. ஆமாடா, நான் போனதும் என் ரத்தக்காரி வாங்க மருமகனேன்னு வாழையில விரிச்சு அவர் நிறைய சோத்தை போட்டு கையோட பொண்ணையும் கட்டி கொடுத்து நல்லா இருங்க மருமகனேன்னு வாய் நிறைய வாழ்த்தி அனுப்பும்பாரு. காத்து வாங்க அவங்க காட்டு பக்கம் போனாலே கறி கடித்து காலையில் அடிக்க வருதுரா, இல்லை பொண்ணு வேறு கேட்டு போனோன்னு வை போட நெல்லு ஓடு பேசுகிறான் பாரு கூடு ஓட்ட நாட்டம். மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள. மாப்பிள்ள உனக்காவது கறி கட்டா, எனக்கெல்லாம் சீவை கட்டை தான். அது மட்டும் பாருந்த வந்து என் முறை கட்டிட்டு மட்டும் விழுந்துன்னு வையன், பம்பரை கட்ட மாதிரி வேங்கி போடும். என்ன பிள்ளை எங்களை வரைக்கும் பார்த்து கிடக்குற. இங்கே வாரு, உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் சரியா? யார் வந்தாலும் சரி, உங்கள் அப்பா வந்தாலும் சரி, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதமனே. என்ன பேசிட்டு நீ? நீ தான் என்ற பொண்டாட்டி, நான் முடிவு பண்ணிட்டேன். தாலி கையில் எடுத்துகிட்டு வருவேன், உங்கள் கழுத்தில் கட்டுவேன், நேராக என் வீட்டில் வந்து உட்காந்துக்கோ சரியா? இப்படி கோபமாக பேசுகிறேன்னு என் மேலே எதுவும் நினச்சிக்காதமனி, உன்னை ரொம்ப எனக்கு பிடிக்கு. நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரேன், அப்படியே தலையில் வச்சுட்டு கூட வந்தீங்கன்னா ஒரு கட்டாந்தரையில் அப்படியே படுத்துட்டு நல்லா சுகமாக தூங்கலாம். சரி வந்துடு.
ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்க வந்து சந்தூர் மம்மி, உங்களோட பையன் வந்து இவர் தான், ஓகேவா? ஆனா அதை தெரியாம அவர் வந்து உங்கள்கிட்ட வந்து ட்ரை பண்றாரு, இந்த மாதிரி பேசி அப்படியே கொஞ்சம் வந்து அப்படியே கரெக்ட் பண்றதுக்குலாம் ட்ரை பண்றாரு. அப்ப இங்க ஒரு பையன் நின்றுட்டு இருக்கா, இவரு சின்ன பையனை குட்டீஸ் ஹேண்டில் பண்றதுனால அவர் தான் அந்த குட்டி பையன். சரி, அந்த பையனை நீங்க சும்மா டேய் அக்கா எப்படிடா இருக்காங்க அப்படிலாம் சொல்லி அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து பேசணும். கடைசியில பார்த்தா அம்மானு கடைசியா அவர் கூப்பிடணும். அதுதான் அப்போ உங்களுக்கு ஒரு ஷாக், என்னது அம்மாவா சந்தூர் மம்மி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். டன். Camera speed. Sound production. Take 1. ஹாய். ஹாய். ஷாப்புக்கு தனியாக தான் வந்தீங்களா? இல்லை, சுற்றி பட்டாம்பூச்சியாக பறக்குது. ஸோ ஒரு அழகான ரோஸ் பக்கத்தில் தானே அதெல்லாம் பறக்கும். ஸோ அதான் கேட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பாஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்களா? ஹலோ, என்ன? இல்லைங்க, வாசனை தூக்குது. மம்மி அந்த கிண்டர் ஜாய். அம்மா? ஆமா. எங்க அம்மா? போடா. இல்லைங்க, நம்புற மாதிரி இல்லையே. அது அப்படிதாங்க. சரி ஆண்டி, பாய். நீ வா, முடிச்சிட்டு உனக்கு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இஎம்ஐ தொடங்கின கதை டக்குன்னு சொல்ல முடியுமா? இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து 2 சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் கட்சின்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் டகால்ட்டின்னு ஒரு சேனல். ரெண்டுமே வந்து லாஸ் ஆகிடுச்சு. லாஸ்னால் பண்ண முடியாமல் போச்சு. ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு டைமும் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் நக்லேஸில் நடிச்சிருக்கேன். அதுக்கு வந்து ராஜேஷ்ங்கிற ஃப்ரெண்டு தான் காரணம். ஸோ அவன் தான் கால் பண்ணி இந்த மாதிரி அந்த 2 சேனல் மூடினதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணிட்டு நக்லேஸ் வந்து நடிக்கிறியாடா, பேக் டு ஸ்கூல்னு ஒன்று பண்ணுறோம், நீ வந்து நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா, சரி ஓகேடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடித்தோம். கிட்டத்தட்ட அங்கே ஒரு 15-20 வீடியோ நடிச்சிருப்பேன். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் நான் வந்து ஆல்ரெடி 2 சேனல் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, சரி மறுபடியும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண தான் இஎம்ஐ. ஸோ இஎம்ஐ வந்து ரொம்ப பிளான்லாம் பண்ணல. சரி, ஒரு ஆல்ரெடி 2 ஃபெயில் நடந்திருக்கு, இதில் அது நடக்கக்கூடாதுன்னு ஒரு கான்சியஸ்னஸ் இருந்துச்சு. இதை எப்படி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்கெட்ச் மட்டும்தான். ஃபேமிலியாக எல்லாருமே பார்க்கணும் நம்ம சேனலில், அது மட்டும்தான் மோட்டோவாக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது. ஒவ்வொரு கண்டென்ட்டும் அப்படி தான் பண்ணிட்டு. உங்களோட லைஃப்பில் யாராவது சொல்ல முடியுமா, இப்படிப்பட்ட ஒரு ரிஜெக்ஷன் வந்து என்னால் மறக்கவே முடியாது, இது எனக்கு ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும், இந்த அவமானம் இல்லைனா ஒரு ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி எனக்கு ஒன்று இருக்குது. அது நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் 3ஆவது சேனல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் கட்சி ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணும்போது கூட எனக்கு பெருசாக இல்லை. டக்கால்ட்டி ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்துச்சு. வந்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வியூஸ் தான் போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அது மூட வேண்டிய இவனுங்கெல்லாம் தெரியும், மூட வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து செலிப்ரேஷன்ஸ் அதிகமாக பண்ண மாட்டேன். பசங்க தான் வந்துட்டு 50K 100K அதுக்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, கேக்கெல்லாம் வெட்டுவாங்க. ஸோ அப்போ இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் பூம் ஆகிட்டு இருந்த ஸ்டேஜ். எங்கள் டீம்லேயே இருந்த ஒருத்தர் வந்து அப்போ வெளியே போயிட்டார் டக்கால்ட்டி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம். அவர் வந்துட்டு இவங்க வந்து ஃபோட்டோ போட்டிருந்தாங்க, அதாவது 100K செலிப்ரேஷன், தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேக் ஒன்று வச்சு அதுக்கப்புறம் போட்டிருந்தார். அதுக்கு கீழே வந்து ஒரு கமெண்ட்டு, அதான் 1 lakh வந்துருச்சுல, சேனலை விற்றுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஒன்று ஆரம்பித்தோம், அது மூடிட்டோம், மறுபடியும் ஒன்று ஆரம்பித்தோம், அதுவும் மூடிட்டோம். இதை ஆரம்பித்ததுக்கப்புறம் அதையும் மூடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. என்ன ஒரு 100K வந்து அது வந்து ஒரு செலிப்ரேஷனாக கொண்டாடுறாங்க பசங்க, அதான் 100K வந்துருச்சுல, மூடிட்டு போங்க, சேனலை மூடிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட், அது இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது. அதுவும் அந்த சேனலில் ஒர்க் பண்ணவங்களே அது போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து என்ன ஆனாலும் சரி, இதை நான் வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வராமல் விட மாட்டேங்கிற ஒரு வைராக்கியம் வச்சுக்கிட்டு தான் அந்த டைமில் முடிவு பண்ணுது. இப்போ 5 சேனலோட 40 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸோட நிற்கும். இந்த இன்செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப இருக்கும். நம்ம அழகாக இருக்கோமா இல்லையா, நம்ம வந்து என்ன நிறத்தில் இருக்கோம், நம்ம பார்க்க எப்படி இருக்கோம், ஏன்னா நம்மளை சுற்றி சொசைட்டி வந்து நிறையா பேசிகிட்டே இருப்பாங்க. அது நம்மளை வந்து ரொம்ப வந்து நம்மளை விட்டு கொடுப்போம். அந்த மாதிரி இருந்திருக்கீங்களா? அது எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? நம்ம ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணும்போது எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு அப்பீரன்ஸ் தான் பார்ப்பாங்க. அந்த டேலண்ட் என்னதான் நம்ம டேலண்ட் வா அப்படின்னு சொன்னாலும் டேலண்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்குறது கிடையாது. ஸ்டில் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு ஆடிஷன் மூவி ஆடிஷன் போனேன். அங்கே போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி உள்ளே போனோம்.
போன உடனே அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணோன்னே இல்லைங்க நெக்ஸ்ட் இது ட்ரை பண்ண அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த இடத்துல என்னோடய டேலண்ட்டை நான் ஷோ பண்ண முடியல. ஸோ அந்த இன்செக்யூரிட்டி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், எவ்ரி ஒன் அதை எப்படி ஒருத்தவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, ஹேண்டில் பண்ணி எப்படியா அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதில் தான் இருக்குது. ஸோ அது எல்லா கேர்ள்ஸ்குள்ளேயுமே அது வந்து இன்பில்டாக இருக்குது. அவங்க என்ன தான் எமோஷ்னலாக வீக்காக இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், பட் இன்பில்டாக அவங்களுக்குள்ள ஒரு இங்கே மீடியா ஃபீல்டில் இருக்க எல்லா கேர்ள்ஸுமே நான் சொல்கிறேன், இந்த மீடியாக்குள்ளே வரணும்னு நினச்சதே அவங்களோட ஒரு பெரிய ஒரு எனர்ஜி அப்படி நான் பார்க்குறேன். ஏன்னா அது எல்லாருமே யோசிச்சிட மாட்டாங்க. யோசிச்சு நம்மளை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் சுற்றி இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருமே இங்கே இருக்கோம்னா அது நமக்கு எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோங்கிறது முக்கியம் கிடையாது. பட் அது ஒரு குட்டி அச்சீவ்மெண்ட் தான் இந்த மீடியா ஃபீல்டில் நம்ம இப்போ இங்கே இருக்கிறதே. அண்ட் அதை இன்பில்டாக அவங்க வச்சுட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ் அதை அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, பார்ப்போம். இன்னும் நிறைய கேர்ள்ஸ் வரணும், எஸ்பெஷலி மீடியா ஃபீல்டுக்கு நிறைய கேர்ள்ஸ் வரணும். அதுவும் என்ன மாதிரி இருக்க டஸ்கி டோன், இன்னும் டார்க் டோனில் இருக்க கேர்ள்ஸ் நிறைய பேர் வரணும். திஸ் இண்டஸ்ட்ரி நாட் ஒன்லி ஃபார் த கேர்ள்ஸ் ஹூ லுக்ஸ் வெரி பியூட்டி, அப்பியரன்ஸ், ஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு மட்டும் கிடையாது. எவ்ரி ஒன் இட் இஸ் எல்லாத்துக்குமே கிடைக்க வேண்டிய இடம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஸ்டெப் நானும் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். என்ன மாதிரி நிறைய கேர்ள்ஸ் வரணும்னு ஆசைப்பட்றேன். சூப்பர். ஒரு மூவி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போயிருந்தப்போ என் பொண்ணுங்க 2 பேரையும் கூப்பிட்டு போயிருந்தப்போ அங்கே இந்த ஒரு டெக்னீஷியன் கேட்டார், ஏம்மா இந்த மாதிரி இடத்துக்குலாம், டெக்னீஷியனே கேட்டார், அங்கே ஒர்க் பண்ணுறவரே கேட்டார், ஏன் பொண்ணுங்களை இந்த இடத்துக்குலாம் கூப்பிட்டு வர அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஏன் கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். நான் ஏன் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லு, இல்லைம்மா சேஃப்டிலாம். நான் சொல்லுவேன், எந்த ஃபீல்டில் சேஃப்டி இல்லைன்னு சொல்லுங்கள், சூஸ் பண்ணுங்க, சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்பேன். ஸோ யார் கேட்டாலும் நான் சொல்லுவேன். என்னை இந்த இடத்துல கேட்டாங்கன்னா நீ நடிக்க போறியே அப்படின்னு தயாராக இருக்கேன். நான் என்ன பாத்திரம் விளக்க ஒரு வீட்டுக்கு போனாலும், நான் வீட்டு வேலைக்கு செஞ்சாலும் எனக்கு பாதுகாப்பு இருக்காது. அது என் கையில் தான் இருக்குது. என் பாதுகாப்பு என் கையில் இருக்குது. என்னுடைய ஒரு வட்டம் இருக்குது எனக்குள்ளே, அதை எனக்கு பார்த்துக்க தெரியும். நான் எப்படி இருந்துக்கணும், எப்படி நடந்துக்கணுன்றது எனக்கு தெரியும். ஸோ நான் வீட்டில் தனியாக இருந்தாலுமே, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் பிரச்சனை இருக்குது. நீ தனியாக இருக்கியா, தனிமையை யூஸ் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தனிமையை யூஸ் பண்ணுற ஆண்கள் இருக்கும்போது அப்போ எல்லாத்தையும் லைஃப்பில் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ எனக்கு இந்த ஃபீல்டு நான் இப்போ சூஸ் பண்ணி நான் போயிட்டுருக்கேன். இந்த 3 வருஷமாக நான் அதெல்லாம் பயப்படுவேன். ஜென்ஸுனால் ரொம்ப பையங்களா, ஐயோ இத்தனை பேர் இருக்காங்க எப்படின்னு. ஆனால் நான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போய் உட்காந்தேன். அங்கே நான் அதை வார்த்தையை சொன்னேன். இங்கே நான் வந்து தைரியமாக அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் உட்காந்து இத்தனை ஆண்களுக்கு மத்தியில் உட்காந்துருக்கேன். நான் தைரியமாக பேசினேன் மைக் பிடிச்சி. அந்த இடத்துல நான் அந்த வார்த்தை சொன்னேன். இப்போ நான் கேட்டால் இஎம்ஐயில் நான் சொல்லுவேன், சேஃப்டி 100% சேஃப்டி. நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன். இஎம்ஐயில் நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன். கலாய்க்கிறீங்க, சைட் அடிக்கிற மாதிரிலாம் நடிக்கிறீங்க. வீட்டுக்கார அம்மா இருப்பாங்கள்ல, அவங்க எப்படி உங்களை வந்து கொஞ்சம் எப்படி ஃப்ரீயாக விட்டுறாங்களா எப்படி? அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சபிதாவுக்கு தெரிஞ்ச விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் நல்லா தெரியும்னு கேட்டால் வந்து 9677362728 அது என் நம்பர். இதை தவிர வேறு தெரியாது. ஒரு ஜிபே போட தெரியாது. அவங்க டீச்சர் ஆக்சுவலி. ஒரு பக்கம் ட்ராவல் பண்ண தெரியாது. எதாக இருந்தாலும் என் கையை பிடிச்சி போவாங்க. நான் அவங்க கையை பிடிச்சிக்கிற விஷயம் தெரியாது. நான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு. அது பயங்கர என்ன சொல்கிறது, நான் இருக்கேன்ற ஒரு இதில் இருப்பாங்க. எப்பயுமே என்னை பற்றி திங்க் பண்ணிட்டுருப்பாங்க. என்னை தூங்க வச்சுட்டு தான் அடுத்து தூங்குவாங்கன்னு பார்த்துங்க. நான் தூங்கின பிறகு தூங்குவாங்க. அது மாதிரி நிறையா விஷயங்கள். எனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கும், இந்த ஃபுட்டு சேராது. இப்போ இதைத்தான் நினைப்பேன். நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே சரியில்லை, அது உங்களுக்கு தெரியாது, அடுத்த ஒரு மினிட் நீங்கள் இதான் கேட்பீங்க அப்படின்னு சொல்கிறது அது மாதிரி தான். ஸோ லவ் யூ லாட் சபிதா. ரொம்ப ஐம் ஸோ கிஃப்டட் சபிதா எனக்கு கிடச்சதுக்கு லைஃப் டைமில். நிறைய சூப்பர், தேங்க்ஸ். இது என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் இல்லை, என் பொண்ணுங்களுக்கு சேர்த்து. ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் சொல்லு. அத்தான்னு எனக்கு ரொம்ப ஆசை, அத்தான் கூப்பிடணுன்ட்டு. அவர் தான் என்னை ரொம்ப பாப்பான்னு சொல்லுவார். ஸோ அத்தான், நான் உங்களை காதலிக்கிறேன், நீங்களும் என்னை காதலிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ கோயம்புத்தூர் வந்தோன்னே எனக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லுவீங்கன்ற மாதிரி இப்போ வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஐ லவ் யூ சொல்கிறீங்க. ஓகேவா? நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் நீங்கள் எனக்கு ஐ லவ் யூ சொல்லணும். நான் நிறைய உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன், நீங்கள் எனக்கு ஐ லவ் யூ சொல்லணும். ஸோ லவ் யூ ஸோ மச் அத்தான். பாப்பா, விஷ்ணு துர்கா, சங்கமித்ரா, லவ் யூ ஸோ மச். ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து நானும் இவங்க கூட சேர்ந்து வந்து இவங்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நன்றி. தொடர்ந்து வந்து மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் இவங்க எல்லாரையுமே. ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ லாட். யாருக்கு சொல்கிறேன்னு தெரியல, யாராவது எடுத்துக்கோங்க. A lion is always a lion.